உங்களுக்கு டீச்சர் ஆகணும்னு ஒரு கனவு இருக்கா? அப்போ தெலங்கானா அரசாங்கம் உங்களுக்காக ஒரு சூப்பரான வாய்ப்பை அறிவிச்சிருக்காங்க. அதுதான் டிஜிடிஇடி ஜனவரி 2026 தேர்வு. வாங்க இத பத்தின எல்லா விவரங்களையும் உன்னை விடாமல் தெளிவா பார்க்கலாம். குறிப்பா நீங்க தெலங்கானால டீச்சர் வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த செய்தி உங்களுக்கு தான். உங்க கனவை நனவாக்க ஒரு அருமையான வாய்ப்பு இப்போ வந்திருக்கு. ஆமாங்க. தெலங்கானா அரசு வரப்போற ஜனவரி 2026ல நடக்க இருக்கிற ஆசிரியர் தகுதி தேர்வு, அதாவது டிஜிடிஇடி பத்தின அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுட்டாங்க. இது உங்க டீச்சிங் கெரியர்ல ஒரு பெரிய திருப்புமுனையா இருக்கலாம். வாங்க உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த டிஜிடிஇடி ஜான்வரி 2026 அறிவிப்புனா என்ன, இதுல என்னென்ன முக்கியமான விஷயங்கள் சொல்லிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த டிஜிடிஇடி அப்படிங்கிறது வெறும் ஒரு பரீட்சை மட்டும் இல்ல. கல்வி உரிமை சட்டத்தின்படி தெலங்கானால 1ஆவதுல இருந்து 8ஆவது வரைக்கும் டீச் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே இது ஒரு கட்டாயமான தகுதி தேர்வு. சொல்லப்போனா இதுதான் உங்க டீச்சர் வேலைக்கான முதல் படி. சரி, இந்த தேர்வை பத்தினா சில அடிப்படை விஷயங்களை பாத்திரலாம். இந்த தேர்வோட பேரு டிஜிடிஇடி ஜான்வரி 2026. இதை நடத்துறது தெலங்கானா அரசோட பள்ளிக் கல்வித்துறை. இது ஒரு ஆன்லைன் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், அதாவது சிபிடி. எப்போ நடக்குதுன்னா ஜான்வரி 3ஆம் தேதியிலிருந்து ஜான்வரி 31, 2026க்குள்ள நடக்கும். ஓகே, இது ஒரு கட்டாயமான தேர்வுன்னு புரியுது. ஆனா இது ஏன் இவ்ளோ முக்கியம்? உங்க டீச்சிங் கெரியர்ல இது என்ன பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது? வாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த நம்பரை நல்லா பாத்துக்கோங்க. 20%. இதுதான் இந்த தேர்வுல இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். இது என்னன்னா அடுத்த ஸ்லைட்ல சொல்றேன். இதோட அர்த்தம் என்னன்னா, நீங்க ஃபைனலா டீச்சர் வேலைக்காக எழுதுற தேர்வுல எடுக்கிற மார்க் கூட இந்த டிஜிஇடி ஸ்கோர்ல இருந்து ஒரு 20% வெயிட்டேஜ் எடுத்து சேர்த்துப்பாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, டிஜிஇடில நீங்க எவ்வளோ அதிகமா ஸ்கோர் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வேலை கிடைக்கிற வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஒருவேளை நீங்க ஏற்கனவே டெட்டு பாஸ் பண்ணிருந்தா கூட எந்த கவலையும் இல்ல. உங்க ஸ்கோரை இன்னும் அதிகப்படுத்திக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ். நீங்க திரும்பவும் இந்த தேர்வை எழுதி உங்க 20% வெயிட்டேஜை இன்னும் கூட்டிக்கலாம். சரி, இந்த தேர்வோட முக்கியத்துவம் இப்ப நமக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். அடுத்ததா இதுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அதாவது தகுதிகள் என்னென்னு பார்க்கலாம். யார் யார் விண்ணப்பிக்கலான்னு பாத்தீங்கன்னா, டிஇஎட், டிஎட், பிஎட் இல்லனா மொழி பண்டிதர் தகுதி இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்ல, இந்த கோர்ஸோட ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் அப்ளை பண்ணலாம். இப்போ அரசாங்க, உள்ளாட்சி மற்றும் தனியார் பள்ளிகள்ல வேலை செய்யற டீச்சர்ஸும் இந்த தேர்வை எழுதலாம். உங்களுக்கு தகுதி இருக்குன்னு தெரிஞ்சதும் அடுத்ததா நீங்க பார்க்க வேண்டியது தேர்வு முறை. இதுல சரியான பேப்பரை செலக்ட் பண்றது ரொம்ப முக்கியம். இந்த டிஜிடி தேர்வுல 2 பேப்பர் இருக்கு. பேப்பர் 1 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் டீச் பண்ண விரும்புறவங்களுக்காக. பேப்பர் 2 6ஆவதுல இருந்து 8ஆவது வரைக்கும் டீச் பண்ண விரும்புறவங்களுக்காக. ஒருவேளை நீங்க 1ஆவதுல இருந்து 8ஆவது வரைக்குமே டீச் பண்ண தகுதி வேணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க பேப்பர் 1, பேப்பர் 2 ரெண்டையும் எழுதணும். இது உங்களுக்கான வேலை வாய்ப்புகளை இன்னும் அதிகமாக்கும். சரி, இப்போ ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். எப்படி அப்ளை பண்றது, முக்கியமான தேதிகள் என்ன, ஃபீஸ் எவ்ளோ, இதோ உங்களுக்கான ஆக்ஷன் பிளான். முதல்ல ஃபீஸ் பத்தி பார்த்துடலாம். நீங்க ஒரே ஒரு பேப்பர், அதாவது பேப்பர் 1 இல்லனா 2 மட்டும் எழுதுறீங்கன்னா ஃபீஸ 750 ரூபாய். இல்ல 2 பேப்பரையுமே எழுதுறீங்கன்னா ஃபீஸ் 1000 ரூபாய். இந்த தேதியெல்லாம் மறக்காம உங்க கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோங்க. நவம்பர் 15ஆம் தேதி அப்ளிகேஷன் ஓபன் ஆகுது. கடைசி தேதி நவம்பர் 29. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசி நிமிஷத்துல அப்ளை பண்ணாம முன்னாடியே முடிச்சிருது நல்லது. தேர்வெழுதி முடிச்சதுக்கப்புறம் என்ன? பாஸ் மார்க் எவ்ளோ? சர்டிஃபிகேட் எவ்ளோ நாளைக்கு வேலிட்? வாங்க இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில பார்க்கலாம். பாஸ் மார்க் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் வேற வேற மாதிரி இருக்கும். ஜெனரல் மற்றும் இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு 60%, பிசி கேட்டகரிக்கு 50%, எஸ்சி, எஸ்டி மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 40% பாஸ் மார்க்கா நிர்ணயிச்சிருக்காங்க. இதுல ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, நீங்க ஒரு தடவை இந்த தேர்வுல பாஸ் பண்ணிட்டா போதும், உங்க சர்டிஃபிகேட் லைஃப் டைம் வேலிட். இது உண்மையிலேயே ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். நாம பார்த்த இந்த எல்லா தகவல்களுமே பள்ளிக்கல்வி இயக்குனர் டாக்டர் நவீன் நிக்கோலஸ் ஐஏஎஸ் அவர்களால வெளியிடப்பட்ட அதிகாரப்பூர்வ அறிவிப்பிலிருந்து தான் எடுக்கப்பட்டது. அதனால இதுல இருக்கிற ஒவ்வொரு தகவலும் 100% உண்மையானது. இப்போ உங்களுக்கு தேவையான எல்லா விவரங்களும் கிடைச்சிருச்சு. தேதிகள் தெரியும், தகுதிகள் தெரியும், தேர்வு முறையும் தெரியும். தெலுங்கானாவோட அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்ட உங்க டீச்சிங் பயணத்துல அடுத்த அடியை எடுத்து வைக்க நீங்க தயாரா? இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்துங்க, உங்க கனவை நனவாக்குங்க.